ஹவுசிங் போர்ட்ல இருந்து வரேன். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு இதோட 4வது வருஷம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாமியோட திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்குறோங்கிறப்ப நம்ம வீட்டு கல்யாணத்தையே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணத்தில் பங்கேற்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், மாங்கல்யம் மாத்துறது வந்து மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தப்ப திருமணமான பெண்கள் மாத்துறது வந்து தாலி பாக்கியத்தை நிலைச்சு நிற்க வைக்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆயிலெல்லாம் கூட்டுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது அம்மாவோட மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தை பார்க்கறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. காலையில் 4:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். 4:30க்கு வந்து இங்கே வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்த்ததுல செம்ம நிறைவாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இது பார்த்ததுல, அதாவது சாதாரணமாக ஒரு கல்யாணம் பார்க்கறத விட சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறத வந்து அங்கே நின்று நம்ம உட்காந்து இதை பார்க்கறதே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. என் பேர் நற்பவி. நான் இது செகண்ட் இயர். லாஸ்ட் இயரும் வந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து வேண்டுதலும் வச்சுட்டு இருக்கேன். எப்படி சொல்றது, அங்க அவங்களோட கதையெல்லாம் சொல்ல சொல்ல இங்க உட்காந்து கேட்கையில நம்மள மீறி ஒரு புல்லரிப்பு வருது. அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கிறது. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்பயுமே வருஷம் வருஷம் சூப்பரா இருக்கும்ல. நற்பவி. மதுரையில இருந்து வர்றோம். வந்துருவோம் கரெக்டா. எல்லா நாளும் 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா வந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை வர்றப்பவும் ஒரு நல்ல காரியங்களும் வீட்டுல நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சிறப்பா எல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டோம். சந்தோஷமா இருக்கு. வந்து அது ஒவ்வொரு தடவையும் அது ஐதீகமா மாத்திக்கிறோம். மாத்த நல்லா பெருங்குங்கிறது எங்களுக்கு எங்க மதுரை மக்களோட ஐதீகம். அது ஒரு தடவை மாற்றும் போது ஒரு தடவை பெருகிக்கிட்டே இருக்கும். அதோட வளர்ச்சியா இருக்கும். அதனால மாத்திக்கிறோம். சுமதி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரை கடைசிலேருந்து வர்றேன். எங்கள் மதுரை மக்களின் கல்யாணம், திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மா திருக்கல்யாணம். அதை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோடு நாங்கள் வந்தோம். என்னோட சொக்கநாதரின் கணவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ சிறப்பாக இருந்தது. மதுரை மக்களோட சிறப்பே மதுரை மீனாட்சி அம்மா தான். அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம். அதை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது. இந்த தரிசனத்தை பார்க்க எனக்கு அந்த அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சேனலுக்கும் ரொம்ப நன்றி. எங்களால் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ஆனால் எங்கெங்கேயோ இருக்கவங்களுக்கு வர முடியாது, நேரில் வர முடியாதவங்களுக்கு இந்த சேனல் மூலியமா, நியூஸ் மூலியமா தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கும் எங்கள் அம்மா மதுரை மீனாட்சி அம்மாவோட அருள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த நாளுக்காக காத்திருப்போம். எங்கள் கணவருக்காக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றக்காக. இதோட நான் 4 வருஷம் வந்து அம்மா பக்கத்திலே இருந்து நான் மாத்துறது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா உலகத்திலே இருக்க எல்லாருக்குமே இன்று தான் கயிறு மாற்றுவாங்க. அதோட சிறப்பை சொல்றதுக்கே வார்த்தைகளே இல்லை. இந்த சித்திரை திருவிழா எப்போ வரும்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலண்டரையும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏப்ரல் எப்போ வரும், அடவெயில் அடிச்சாலும் எங்க மக்கள், மதுரை மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. எப்ப வெயில் என்ன கொளுத்துனாலும் மதுரை மீனாட்சி அம்மாவை பார்க்கணும், கள்ளழகரை பார்க்கணும்னு ஓடோடி வருகிறோம். மோனிஷா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம். இதனையோட நாங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எல்லாரும் வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். நம்ம ஹஸ்பண்டுக்கு தீர்க்க சுமங்கலியமா நம்ம இருப்போம். நாங்க வந்து இந்த வருஷம் தான் திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இது மாதிரி எல்லாரும் வாங்க, எல்லா வருஷமும் வாங்க, சந்தோஷமா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கு. இது பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். மகாலட்சுமி.
இப்போ வந்து நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், வருஷம் வந்திருக்கோம். ஆனால் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கோம். அது கோயம்புத்தூர்ல இருந்து மீனாட்சி அம்மனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தாலியெல்லாம் வந்து பெருக்கி போட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் போடும்போது நாங்களும் கட்டிக்குவோம். இதனால ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமா, உடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும், குடும்பம் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக வந்து தாலி பெருக்கி போடுறது மீனாட்சி அம்மனுக்கு போடும்போது இது வந்து இதோட சிறப்பான இதே வந்து இதுதான். எல்லா பெண்களுமே அவங்க தாலி வந்து மாத்தி பெருக்கி போட்டுக்குவாங்க. அவங்க ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து மீனாட்சி அம்மனை பாருங்க. நாளைக்கு தேரோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரோஹிணி. என் ஹஸ்பண்ட் பேரு விக்னேஷ். எங்க இருந்தோ வராங்க, வெளிநாட்டுல இருந்து, ஃபாரின்ல இருந்து, பட்டி துட்டி எல்லாம் வராங்க. எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு நான் வரவேற்புக்கு சந்தன குங்குமம் கொடுக்குறேன். மீனாட்சி அம்மா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு நான் மஞ்சள் குங்குமம் கொடுக்குறேன். எங்க கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு வரவேற்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம். என் பேர் அமுதவழி. மதுரை மீனாட்சி பேர்பட்ட வணக்கம். நாங்க மதுரை, கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த ஊர் இந்த ஊர் மதுரை. நம்ம மதுரை இங்க திருக்கல்யாணம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இங்க வந்து மக்கள் எல்லாருமே திருக்கல்யாணம் பண்ணிக்குவாங்க. திருக்கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம கணவருக்கு ஆயுள் நீடிக்கின்ற ஒரு ஐதீகம். அதை பாக்குறதுக்கு அழகர் வருவாரு சீர் கொடுக்க. சொல்லுங்க, ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள். ரொம்ப பெருமையா இருக்கும். நன்றி. என் பேர் கவிதா. பேர்பட்ட ஊர் மதுரை மீனாட்சி பட்டணம். இவர் வந்து சொக்கநாதன் மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து ரொம்ப ஒரு பேர் பெற்ற ஒரு இது. அதை வந்து அனைவரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து இதை வந்து பார்க்க ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த மாங்கல்யம் வந்து இந்த வருஷம் இதை மாத்துறப்ப வந்து கணவருக்கு வந்து ஆயுள் நீடிக்கும். இதை பார்க்கறதுக்கு அழகர் வந்து அழகர் கோயிலிருந்து சீர் கொடுக்க வர்றாரு. So my name is Dimple Abhishek Mandolu. I am from Bangalore, Karnataka. So I've come here to visit Meenakshi Amman temple. I was not aware of the wedding ceremony going on here, right? So these two pretty lady, they helped me a lot and they guided me through this rite, and I am blessed to get married after 15 years again. And this is the best day of my life. In front of Meenakshi Amman, my husband put this tali again after 15 years. So I'm really, really blessed. I cannot express anything more than that. Amma has given me such a big gift. I just can't say anything. It's just speechless. Thank you so much.